வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற தகவல்களையும் சலுகைகளையும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் அவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள், அவர்களுக்கான தேர்வு கால அட்டவணை, தேதிகளின் மாற்றங்கள், மதிப்பெண் மாற்றங்கள் பற்றிய தகவல்களையும் ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு டெட் ஸ்பெஷல் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 35 மதிப்பெண் 35% பாஸ் மார்க் ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான 3 முக்கிய தகவல். ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என்ற அடிப்படையில் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு ஜூலை மாதம் 4ஆம் தேதி பேப்பர் 1, ஜூலை மாதம் 5ஆம் தேதி பேப்பர் 2 நடைபெற்றது. தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் தங்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு சங்கங்களும் கூட்டமைப்புகளும் கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றனர். அதேபோல் தற்போது சென்னை தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டணி செயலர் செல்லையா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தங்களின் பணியை தொடர்வதை உறுதி செய்யும் வகையில் நடத்தப்பட்ட டெட் எனும் தகுதி தேர்வில் 35% மதிப்பெண்களை தேர்ச்சி சதவீதமாக அறிவிக்க வேண்டும். ஏனெனில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் 5ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் கேட்காமல் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் இருந்து கேள்விகள் இடம்பெற்றன. மேலும் 75% கேள்விகள் நேரடியாக விடையளிக்கும் வகையில் அமைக்கப்படவில்லை. அதனால் இந்த தேர்வு மிகவும் கடினமாக இருந்தது. எனவே தேர்ச்சி மதிப்பெண்ணை 35ஆக நிர்ணயிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இதற்கு முன் பல்வேறு அமைப்புகள் அனைவருக்கும், அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து கேட்டகரிக்கும் 60 மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்களாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நடைபெற்ற 4 மற்றும் 5ஆம் தேதியில் நடைபெற்ற தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் கேள்வி வினாத்தாள் கடினமாக இருந்ததாகவும், குறிப்பாக 75% கேள்விகள் நேரடியாக விடையளிக்கும் வகையில் அமைக்கப்படவில்லையும், அதேபோல் இந்த தேர்வு மிகவும் கடினமாக இருந்தது எனவும் கூறி மதிப்பெண்களை 35% நிர்ணயிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை சென்னை தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டணி செயலர் செல்லையா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா, தேர்ச்சி சதவீதம் குறைக்கப்படுமா என்ற கேள்விகளும் அதிகரித்துள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, கோரிக்கைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.